நல்ல காரசாரமான ரோட்டுக்கடை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். 4 வத்தல் போட்டுக்கணும். நறுக்கின பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகாய் போடணும். நல்லா வதக்கணும். புளி ஒரு சிறிய உருண்டை போடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. நறுக்கின 3 தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அது பொரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடணும். பொன்னிறமாக வந்த உடனே அரைச்சி வச்சுருக்கிற கலவையை அதில் கொட்டி கிளறணும். நல்லா நல்ல சுருள வதங்கி வந்த உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காரமான சுவையான ரோட்டுக்கடை சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.